மைடியர் தாத்தான்னு ஒரு படம் வந்துருச்சு. அதுல எடுத்து யாராவது இங்க இருக்கீங்களா? நீங்க டைரக்டரா? ஏய் என்னடா வாடாங்க. வெரி குட். நீங்க டைரக்டரா? நடிச்சது டைரக்டர் யாரு? நீங்க யார்? மாமா வா, எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்க பாருங்க. இவனோட ரொம்ப பிரியமா பழகுன ஒரு தாத்தா, ஒரு வயோதிகம் காரணமா அவர் இறந்துடுறாரு. ஆனா தாத்தாவோட நினைவுகள் இவங்களால மறக்க முடியல. இந்த பசங்களுக்கு தாத்தா வேணும் திரும்பன்னு தோணுது. திரும்பன்னு தோணும் போது இந்த தாத்தாவை திரும்ப நம்மளால கொண்டாட முடியாதுல்ல. சோ அப்ப அந்த தாத்தாவை பயன்படுத்தின போன் அவங்க கிட்ட இருக்கு. அந்த போன் தாத்தான்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு 2 பேரும். சோ தாத்தா உயிரோடு இருக்கிறதாக இவங்க கிட்ட பேசுறதாக அந்த போன் மூலமா இவங்க மெசேஜ் பண்ணி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த பசங்க ஹாப்பி ஆகுறாங்க. தாத்தா இல்லைன்றத மறந்துட்டு லைஃப்ல நார்மலுக்கு வராங்க. எவ்வளவு அழகான கண்டென்ட். கை தட்டலாம்ல. யோசிக்கிற பாருங்க, நம்மளோட வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க. வெரி குட் மா, தேங்க்யூ சோ மச். வெரி இப்ப இது மாதிரி நிறைய திரைப்படங்கள், இது ஒரு சாம்பிள். அதனால இப்ப எல்லாரையும் சொன்னா எல்லாரையும் நான் மேடைக்கு கூப்பிடணும், எல்லாரையும் கட்டி பிடிக்க எல்லாம் வாழ்த்தணும். பட் ஆசைதான், டைம் இல்லை. அதனால ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பெண்கள் 2 பேரும் அதை பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லா பெண்களும் பாருங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் அவங்க அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம், ஒரு ரோல் மாடல். ஏன் நம்மளால பண்ண முடியாது? உங்க லைஃப்ல இப்ப அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கும். அந்த பையன் தாத்தாவுக்கு ஏங்கி இருப்பான். ஸோ சம்திங் அதை அவங்க நீங்க சினிமா எடுக்கிறதுக்கு கதைகள் எல்லாம் போய் புத்தகத்தை படிக்கணும், நிறைய படங்களை பார்க்கணும், வெளிநாட்டு படங்களை பார்த்து காட்ட அவசியமே இல்லை. உங்க லைஃப்ல நீங்க வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாக இருந்தால் நீங்க கண்டிப்பா 30 திரைப்படங்கள் எடுக்க முடியும் உங்களால. நான் என்னோட படங்கள் எல்லாமே என்னோட வாழ்க்கையில நான் அனுபவித்த, சந்தித்த, கேள்விப்பட்ட ரணங்களும் வழிகளும் சந்தோஷங்களும் தான் என்னோட திரைப்படங்கள். சோ அதனால நீங்க அவங்க இப்ப எனக்கு எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பி.